வணக்கம். சமூக அறிவியல் டிஎன்பிஎஸ்சி. இந்தியாவில் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஒண்டி வீரன் யாருடைய ஒற்றர் படைத்தலைவர்னா பூலித்தேவர். மான் போர் எதன் நினைவாக கூறப்படுகிறதுனா பதுங்குக்குழி போர் முறை. சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கிய ராமலிங்க சுவாமிகள். இந்தியாவில் நகரமாயதனின் சராசரி சதவீதம்னா 31.5. இந்தியாவில் அரசியல் அமைப்பின் எப்பகுதி அந்த திருத்தங்களை கையாளுனா பகுதி 20. பாம்பேயில் பிளேக் தொற்று நோய் பரவிய ஆண்டு 1896. லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியார்னா தாதாபாய் நௌரோஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் டேஷ் இடத்தில் உள்ள 3வது இடத்தில் உள்ளது. தியோசபிகல் சொசைட்டியின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அடையாறு, சென்னை. காரன் வாலிஸ் பிரபு கொண்டு வந்த முறை என்னன்னா ஜமீன்தாரி முறை. அகோபில மடம் எந்த இடத்தில் உருவாகும்னா ஸ்ரீரங்கம். பெரியார் சுயமரியாதை தொடங்கிய ஆண்டு 1924. சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19. கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி தொடங்கிய ஆண்டு கிபி 1979. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கிய ஆண்டு 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1989. பணிப்பாளர் நடவடிக்கை எந்த அமைப்போடு தொடங்கினா நாசா. ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியை எடுத்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இளம் வங்காள இயக்கத்தை தோற்றுவித்தார் யார்னா ஹென்றி விவியன் டெரோசியா. 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் போரி டேஷில் தென்பட்டனா பாரக்பூர். 1932 வகுப்பாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் யாருன்னு கேட்டால் ராம்சே மெக்டொனால்டு. சத்தியார்த்த பிரகாசம் நூலை எழுதியார்னா தயானந்த சரஸ்வதி. பொது உடைமை அறிக்கை நூலை எழுதிவர் யாருன்னா 2 பேர், காரல் மார்க்ஸு, ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். பாராளுமன்றத்தில் கூட்டு அமர்வை நடத்துவர் யாருன்னா சபாநாயகர். போபால் துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு 1984. கைகா அணுமின் உற்பத்தி நிலையம் கர்நாடகாவில் உள்ளது. தாராப்பூர் அணுமின் நிலையம் மகாராஷ்டிரா. கூடங்குளம் தமிழ்நாடு. ரவுட்பட்டா ராஜஸ்தான். சொட்டு நீர் பாசனத்தை முழுத்திறன் பயன்படுத்தும் நாடு எதுன்னு கேட்டால் இஸ்ரேல். பவளத்தீவு என்று அழைக்கப்படும் தீவு எதுனா லட்சத்தீவு. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்கு விதம் எவ்வாறு அழைக்கப்படுனா சிறு பிளவு ஆண்டு. அதே மாதிரி பாருங்கள், சிலியின் தலைநகரம் என்னன்னு கேட்டால் சாண்டியாரோ. பூட்டானின் தலைநகரம் திம்பு. பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரசல்ஸ். ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் கான்பெரா. நெல் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிப்பது மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம். கோதுமை உற்பத்தியில் முன்னிலை வைக்கும் நாடு பஞ்சாப், ஹரியானா. இந்தியாவில் முதல் கேபினெட் நடைபெற்ற மாநிலம் ஆந்திர பிரதேஷ். பிளேயிங் இட் மை வே எனும் நூலை எழுதியவர் யாருடைய சுயசரிதா சச்சின் தெண்டல்கர். பெல் நிறுவனம் மின்சாதனம் தயாரிக்கக்கூடியது. சாயில் நிறுவனம்னா இரும்பு எஃகு. HOCLனா வேதிப்பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னா திருவனந்தபுரத்தில் உள்ளது, கேரளாவில். இஸ்ரோ சேட்டலைட் சென்டர் பெங்களூர். ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் அகமதாபாத். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசம். புரிந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.